Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய எக் 65 தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியுமே போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இத நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் 65 செய்யறதுக்கு இங்க நான் வந்துட்டு ஒரு 4 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சிட்டு இதோட வெள்ளை தருவை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காமே இருக்கலாம், உங்கள் விருப்பம்தான். சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இங்கே நான் வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். கருகிடாதனால சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, பிளேட்க்கு மாற்றியாச்சுங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய எக் 65 வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.